சத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. இறைஞான சபையிலே, உயர்ஞான சபையிலே, உன்னத மகா சபையிலே, உத்தம மகா சபையிலே, சத்திய ஞான சபையிலே, சிவலோகமாக, சித்தலோகமாக, கைலாயமாக, வைகுண்டமாக, சரவண பொய்கையாக, கந்தவனமாக, கந்த கோட்டமாக திகழ்கின்ற சித்தர்கள் கூடி அற்புதமான பெருமகா பேரண்ட நிலைகளை மாற்றுகின்ற, யுகத்தை மாற்றுகின்ற நிகழ்வாக ஜெகமே அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற, ஜெகத்தை ஆளுகின்ற சபையில் அமர்ந்த அகத்தீசன் என்னும் ஜெகதீசனை வணங்கி, ஜெகதீசனின் அற்புதமான அருமை பெருமைகளை, ஆற்றல்களை, அனுக்கிரக நிலைகளை எடுத்து சொல்லும் சபையாக, எடுத்து இயக்கும் சபையாக, பிரபஞ்ச ரகசியத்தை பகிர்கின்ற தலமாக, பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தலமாக, 14 லோகங்களும் வணங்கி நிற்கின்ற அற்புதமான உயர் சபையாக திகழ்கின்ற பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற சிவமகா பெருமகா ஞானமகா சபைகளிலே கலியுக அவதாரமான கல்வி அவதார நிலையம் ஒன்றிணைந்து சத்திய நாராயணனாக சிவத்துடன் கலந்து வந்த இடத்திலே, உதித்த இடத்திலே, உயர் பிரபஞ்சத்திலே இருந்து வந்து இணைகின்ற நிகழ்வாக இருவரும் ஆற்றல்களும் ஓர் ஆற்றலே என்கின்ற உயர் உன்னத சூட்சமத்தை உலகிற்கு பறை சாற்றுகின்ற அற்புதமான அத்தகைய குறுக்காகவும் நெடுக்காகவும் கோடிட்டு அமர்ந்த கொடி கட்டி அருளாட்சி செய்கின்ற கொடி மரங்களை கொண்ட நற்கொடி மரம், சுத்தம கொடிமரம், இயல்பு கொடி மரங்களின் மூலம் பிரபஞ்ச நிலைகளை தொடர்பு நிலைக்குள் கொண்டு வந்து, தொடர்பு நிலைக்குள் உட்படுத்த ஆளுமை செய்கின்ற அற்புதமான 27,000 கோடி லோகங்களின் மன்னனாக திருமுருகன் அமர்ந்த திருத்தலத்திலே 10 அவதார நிலைகளை பரந்தாமன் தாரைகளாக கொடுத்த அற்புதமான அருட்தடத்திலே, அற்புதமான ஏகோபித்த ஏகாதசி நாயகனுக்கு, அற்புதமான பெருமகனுக்கு, பெருமாளுக்கு, அற்புதமான நாமதாரிக்கு நடைபெற இருக்கின்ற உயர் பூஜையாம் உன்னதமான அத்தகைய வாயு கதவு நிலை திறக்கின்ற வைகுண்டத்தில் நடக்கின்ற ஏகாதசி திருவிழாக, ஏற்றமிகும் திருவிழாவாக அனைவரும் கலந்து கொள்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையை வணங்கி நிற்கின்ற அற்புதமான சீடர்களெல்லாம் குலுங்கி நிற்கின்ற நிலையிலே பிரபஞ்சமே வந்து குலுங்கி நின்று இருவரும் ஆற்றல்களையும் வணங்கி நிற்கின்ற அற்புதமான திருநாளாம் அந்நாளில் நடைபெற இருக்கின்ற உயர் பூஜை முறைகளையும், உத்தமமான அனுக்கிரக நிலைகளையும், இறைவந்து அருளுகின்ற அற்புதமான இறை சூட்சமத்தையும், சத்திய நாராயண அவதார நிலைகளின் அற்புதமான அத்தகைய அனுக்கிரக நிலைகளையும், அஷ்டலட்சுமியர் அருட்காட்ச நிலைகளையும் அருளி, நெய்வேத்திய நிலைகளையும், நிகரில்லா வண்ண ஆடை முறைகளையும், அற்புதமான மலர் மாலை சூழல் நிகழ்வுகளையும் அற்புதமாக கூறி, அமர்தவ நிலைகளையும், நெய்வேத்திய நிலைகளும், நிகரில்லா சபைகளிலே பரந்தாமனாக ஈசனாக இருவரும் ஆற்றல்களை தாங்கி நிற்கின்ற அற்புதமான நிலை தவம், அற்புதமான தவ நிலைக்கு முன்பு படைக்கின்ற அற்புதமான அத்தகைய பாண்ட நிலைகளை அருளி, அமர்தவ திசை சீடர்கள் அமர்கின்ற அற்புதமான தள்ள திசையும் அருளி, அனுக்கிரக நல்ல ஆசி அருள, வகைகளை சொல்லி அருள, வகையாக அமர்ந்த அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வரவேற்று சித்த பெருங்கடலே வர சிவமகா சூட்சமே வருக என அகத்தியத்தை அருள் மகா சூட்சம நூலிலே இருந்து, சிவப்பிரபஞ்ச சிவசூட்சம நூலிலே இருந்து, சிவசுபடியிலே இருந்து, சித்த சுபடியிலே இருந்து, உன்னத அனுக்கிரகம் அருகின்ற உத்தம மகா சுபடியிலே இருந்து, மகத்துவம் மிக்க மகரிஷியே வந்து அனுக்கிரக நல் பூஜை, உயர் பூஜை, உத்தமமான தாமர மலைகளும் இலைக்கலை துளசி நிலைகளும் பரவி நிற்கின்ற அற்புதமான நிலை காண
மாதா உயர் நிலையிலே நிற்கின்ற உன்னதமான பூஜை முறையை, உத்தமமான பூஜை நினைக்கிறை அற்புதமான கணங்களெல்லாம் வந்து அமர்ந்து அணிகரணம் கொடுக்கின்ற இருவரும் ஆற்றலும் ஓராற்றலே என்கின்ற உயர் மூர்த்திகளும் அற்புதமாக அமர்ந்து 30 தேவிகளும் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான பூஜை நிலையை அருள அகத்தியமன் ஜெகத்தியத்தை திருவடி தொட்டு வணங்கி குருத்தால் பணிந்து வணங்கி ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமோ நமக. ஆதி இறை சித்தம் அமர்ந்த சிவயோக சபைதனில் நல்நிலையாய் நடந்தேறிய அற்புத சச்சங்க பெருவிழா ஏற்றமுடன் தர்மயுகம் ஆற்று நிகழ்வுக்குரிய நற்பயண நிகழ்வின் ஒரு முத்தாய்ப்பு நிகழ்வாய் சிறுபாலக வயது முதல் அங்குமிங்குமாய் தேடி அலைந்து திரிந்த அற்புத நகர்வலம் வருகின்ற பொழுது உன்னை அன்போடு எடுத்து அரவணைத்து ஆராதித்து உன்னை அருள் விளையாய் அமுதம் வளர்த்த அற்புத செண்பகவள்ளி பூவனநாதன் உடனுரை சமேதராய் அமர்ந்து அருள் பாலிக்கும் அற்புத அகத்திய தீர்த்தம் அருகே நடந்தேற்றிய சச்சங்க பெருவிழாதனிலே அகத்தியன் இன்னும் மீளாது வந்தமர்ந்து நெடும் தொலைவு பயணமது, யுக மாற்ற பயணமது. யுகமாற்றம் என்பது காண்கின்ற மானிடருக்கு வெகு தொலைவாக தோன்றும். சித்தனுக்கு அது அவனை சுற்றிலும் யுகம் மாறி நிற்கின்றது என்கின்ற நிலைதனை அகத்தியன் யாம் உணர்த்தி ஏற்றமிகு நிகழ்வாய் கண்ட சச்சங்க பெருவிழாவின் நல்நிலையாய் வந்தமர்ந்த கணங்கள் எல்லாம் இன்னும் ஒன்றன் பின் ஒன்றாக அது சென்று கொண்டிருக்க அருள் சத்திய நாராயண திருக்கோலம் கொண்ட ஏகதசி பெருநாள் காண்கின்ற நிலைதனை உரைக்க வினவிய சித்தனே அகத்தியன் நல்லாசி வழங்குகிறார். ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமோ நமக. அற்புத வாசலது திறக்கும் வேலை என்று இகலோகம் உரைக்கும் அற்புத வாசல் திறக்கும் நாள் என்று உன் செவிவழி வந்த அகத்திய நாதத்தினை எப்பொழுது உன் திருவாய் மொழியாக ஆதிசிவசுற்றவன் நூல் மூலமாக உன் ஆசி விழுகின்றதோ அப்பொழுதே அவ்வாயில் திறக்கப்பட்டது என்ற அகத்தியம் திறக்கப்பட்ட வாயில் அது வேறெங்கும் இல்லை. பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய திருத்தோரண வாயிலே வைகுண்ட வாசல் என்று அவ்வாயில் காவல் பணிபுரியும் அற்புத சித்தர்கள் வந்து புடைசூழ ஆசிரியரை வழங்குகின்றோம். அருள் ஏகதசி பெருநாள் என்னும் 11ஆம் நாள் திதி திருநாள் பிரபஞ்ச மகா சபையின் பிரம்ம முகூர்த்த வேலை கிடைக்கின்ற கதிரவன் உதயமாகும் ஒரு நாளிகை முன்பாக சபை முழுவதும் நல் தீர்த்த நிலைகளால் ஜெனித்து அலங்கரித்து மாவிலை தோரணங்கள் கட்டி அற்புத துளசி தலை சரங்களால் நம் பந்தரிட்டு ஏற்றமுடன் தன் கரமதிலே துளசி தலைகள் தாமரை மலர் இதழ்கள் வைத்தவாறு அருள் கோமாதாவை நன்முறையில் நீராட்டி அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் சாற்றி அதற்கு துளசி தலைமாலை சாற்றி வஸ்திர நிறமாக அதன் தலைப்பாகத்தில் தொண்டில் வெண்மை நிறமும் அதன் சரீரமதிலே காவி நிறமும் விட்டு அற்புத நிலை கொண்டு சரீரமதிலும் வெண்மை நிறம் கலந்தார் போலிட்டு கரமதில் இருக்கும் அற்புத தலை இதழ்கள் மலர் இதழ்களோடு அர்ச்சனை செய்து ஒரே முறை அகத்திய நாமத்தினை உச்சரிக்கின்ற பொழுது கலந்தார் போல் நாராயண நாமம் சிவமகா வாழை சித்த நாமத்தினை ஒன்றாக உச்சரித்து கோமாதாவை நன்முறையில் வளர்ந்து வந்த தூபதீப ஆராதனைகள் காண்பித்து அகத்திக்கேரி செவ்வாழைதனை ஈன்று அதனை கட்டுத்தறியில் கட்டி யாவரும் மஞ்சள் நீரினால் கரம் கால் சுத்தம் செய்து சபை உள்வந்து சபைதனை ஓர் முறை வளர்ந்து வந்து 11 வகை அபிடேக விலைகளாக மாதுளை மொட்டுக்கள் தன் கரமதில் இருந்தும் சர்க்கரை பாவு கலந்த தீர்த்தமதிலே தாமரை மலர்கள் துளசி தலைகள் கலந்தவாறு அபிடேகமதை இரு அபிடேகத்தினை தன் கரம் கொண்டு ஏற்றி சித்தன் அபிடேக நிகழ்வுகள் எடுக்கின்ற பொழுது சித்தர் கோஷ்டிகளையும் அகத்திய நாமங்களையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் நாராயண கோஷத்தினையும் விட்டு ஆற்றல் கொண்டு அபிடேக நிகழ்வுகள் நிறைவுற்ற பின்பாக அவரவர்களுக்குரிய வஸ்திர நிறமாக வெண்மை நிறமதிலும் அகத்தின் திருவுருவங்களுக்கு காவி நிறமதிலும் சிவலிங்க பெருமானுக்கு அற்புதமாக வெண்மை நிறமும் காவி நிறமும் கலந்தாற் போல் வஸ்திரங்கள் சாற்றி அவரவருக்குரிய மாலைகள் சாற்றி 11 வகை கனிகள் நந்தியின் முன்பாக ஒரு கோலை அமுதம் வைத்து யாவருக்கும்
அற்புத நிலம் கொண்டு நெய்வேத்தியமாய் ஏற்றவுடன் வெற்றிலை வாக்கு தாம்பூலம் உலர் கற்கண்டு வைத்து துளசி கலைகள் வைத்து மூவகை 11 கனிகள் வைத்து 3 வகை 11 கனிகள் நந்தியின் முன்பாக சிவலிங்க பெருமான் முன்பாக ஏற்றமுடன் முன்பாக 3 வகை 11 வகை கனிகள் வைத்து அற்புதமாய் அவரவர்களுக்குரிய நெய்வேத்திய நிலைகளிலே துளசி தலைகள் தாமரை மலரிதழ்கள் வைத்து அர்ச்சனை செய்து அறுவகை தூபதீப நிலைகளாக சித்தன் தன் கரங்களால் காண்பித்து சபைதனை மும்முறை வளர்ந்து சபைக்குள்ளே சித்தன் நந்தி வளவாக தமக்கு முன்பாக சிவலிங்க பெருமான் முன் வைத்திருந்த 11 வகை கனிகள் ஒரு தாம்பூலம் அதிலே வைத்து உத்திரணி பஞ்சபாத்திரம் வைத்து சேகரிக்கப்பட்ட சர்க்கரை பாவு கலந்த தீர்த்தமதை ஒரு கும்பலையில் வைத்து அதில் தாமரை மலர் விரித்தவாறு வைத்து துளசி தலைகளிட்டு அதே ஆகம நிலைதனை அகத்தியன் முன்பாக வைத்த 11 வகை கனிகள் கிரேசூச்சம நூல்தாங்கும் சீடர் முன்பாக இல்லார் முன்பாக நந்தியின் முன்பாக வைத்திருந்த 11 வகை கனிகள் வைத்து அற்புதமாய் 1.25 நாழிகை தவம் மேற்கொண்டு ஏற்றமுடன் நந்தியின் முன்பாக இருந்து எடுத்த அத்தகைய 11 வகை கனிகள் நந்தியின் முன்பாகவே மறுபடியும் காரை வார்த்து சிவலிங்க பெருமான் முன்பாக வைத்திருந்த 11 வகை கனிகளை இயல்பு கொடிமரம் சென்று சித்தன் அத்தகைய தீர்த்தத்தினை காரை வார்த்து அதிலிட்டு கிரேசூச்சம நூல்தாங்கிய சீடன் வைத்து தவம் இருந்த 11 வகை கனிகள் அகத்தியன் முன்பாகவே வைத்திருந்து அற்புதமாக நற்கொடி மரம் சென்று சீடன் ஒன்றாக அகத்திய நாமத்தினை உச்சரித்து இயல்பு கொடிமரம் வந்து நின்று அகத்திய நாமத்தினையும் மாதவன் நாமத்தினையும் உச்சரித்து சபை உள்வந்து சபையின் திருவாயில் வலதிசை நோக்கி நின்றவாறு அகத்திய நாமம் 2 முறை உச்சரிக்கின்ற பொழுது அற்புதமாக யாவரும் திருத்தோரண வாயில் கதவு திறந்திருக்கின்றவாறு வைத்து இங்கு நாமம் உச்சரிக்கின்ற பொழுது ஏற்றமுடன் அன்றைய நாள் அத்தகைய வாயில் கதவின் வழியாக வருகின்ற சித்த தேவ கணங்கள் எல்லாம் அன்றைய நாள் சச்சங்க பெருவிழாவிலே அமர்ந்திருந்து வருகின்ற சித்தர்கள் யாவருக்கும் அனுக்கிரகம் வழங்கி ஏற்றமுடன் அன்றும் கலிமோற்ற நிலை வழங்கும் அற்புதமான நிலை பணி சிவப்பணி துவங்கி நடைபெறுகின்றது என்று சித்தனே யாம் வைகுண்ட ஏகாதசி பெருநாள் ஆசி நிலையை உமக்கு வழங்கி உமக்கு ஆசி வழங்கி சித்தனை நாடி நிற்கும் நாடியை அந்நாடிக்குள்ளிருந்து அதிலிருந்து வருகின்ற அற்புத நிலைகளை உள் எடுத்து அதனை சித்தனுக்குள் இருந்து உள் எடுத்து வளம் வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசிகள் பல நல்கி அருள் கோவில் மாநகர் செண்பகவள்ளியும் பூவனநாதனும் ஒன்றாக இருந்து வழங்கிய அற்புத ஆசியாக இவ்வாசியை அகத்தியன் வளர்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. பேராற்றலை பெருங்கருணை வடிவமே ஞான அருள்வன் ஞானத்தின் தலைவனை அகத்தியனை போற்றியன சித்தர்களின் தலைவனாம் அகத்தியர் திருத்தால் பணிந்து வணங்குவோம். ஓம் அகதீசாய நமக.